ஹாய், குட் மார்னிங் மக்களே. காலை வணக்கம். இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமையணும் உங்களுக்கு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஆளை கிளின்னு கிளிக்கணும், ஓகேவா? அது வீடியோவிலும் சரி, லைவ்லேயும் சரி, ஒரு 2 நபர் இருக்காங்க, செம்மையாக வச்சு கிளிக்கணும் இன்றைக்கி, ஓகேவா? வேறு வேலையே இல்லை, இதான் வேலை, சரிங்களா? அதுக்காக தான் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோவும் போடுவேன், லைவும் போடுவேன். இன்றைக்கி எத்தனை வீடியோ போடுறேன்னு எனக்கே தெரியாது, ஓகேங்களா? அப்படி போடுவேன், சரியா? அப்புறம் என்னடா பொட்டை தலை ஆத்தா வாயில் விட்ட பொட்டை தலை என்ன? ராத்திரி நான் நேற்று ராத்திரியிலேருந்து விடிய கால வரைக்கும் இப்போ எங்களுக்கு மணி எத்தனை? 6:15 வரைக்கும் நீ வந்து லைவ் போட்டு என்னை தான் பேசிகிட்டு இருந்தியா? டேய் பொறுக்கி, பாத்தியா? என்னால் வந்து உன்னோட மனநல கெடுது. நீ சாவற, கொஞ்சம் கொஞ்சமாக கத்தி சாவற. விடிய காலையில் வந்து கொட்டிக்கிற. அசிங்கமா இல்லையாடா? ஏடா கொஞ்ச நேரமாச்சும் போய் தூங்குடா. ஏடா கிறுக்கு பயல, இல்லை தூங்க கூட மாட்டியா? அப்புறம் என்ன சொல்கிற? எங்கள் அப்பா கோமணத்தை பேசிட்டா. உங்கள் அப்பா கோமணம் கட்டாமல் என்ன பேண்ட்டு சூட்டாக போட்டிருந்தான்? இல்லை கேட்குறேன், அந்த கழட்டு பைய பேண்ட்டு சூட்டாக போட்டிருந்தான். கோமணத்தை கட்டினா தானே இப்படி விளக்கி விட்டுட்டு சித்தாவை சொருவுறதுக்கு வசதியாக இருக்கும், உன் பொண்டாட்டியை சொருவுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏண்டா டேய், நீ என்னத்தான் என்ன பேசினாலும், நீ என்னத்தான் என் மகனை பற்றி பேசினாலும், எப்படி என் மகன் அடிபட்டு செத்துருவானா? ஒரு பொறுக்கி, ஒரு குடிக்காரன், ஒரு தேனாப்பைய, ஒரு மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு பொண்டாட்டி பிள்ளைங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டு, அந்த பொண்டாட்டி பிள்ளைங்க ஏன் பிள்ளைங்க இல்லை, ஏன் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்கிற நாதாரி தெல்லவாரி தாயோ மாமன். அப்படி இருக்கும் போது நீ சொல்கிறதெல்லாம் நம்பி நல்லது நடந்துடும் அப்படின்னா நாடு நாசமாக போயிடும், புரியுதா? கடவுள் இல்லைன்னு அர்த்தம். நீ ஒன்று சொல்லி அந்த சாபம் பழிச்சிருச்சின்னு வச்சுக்க, உலகத்தில் சாமியே இல்லைன்னு அர்த்தம். இந்த பற்றியா எங்கள் விநாயகர் அப்பர் இருக்கார் பற்றியா? அந்த விநாயகர் அப்பரே இல்லைன்னு அர்த்தம், ஓகேவா? புரியுதா? அந்த தொந்தி கணபதியே இல்லைன்னு அர்த்தம், புரியுதா? அவரை வச்சுக்கிட்டே சொல்கிறேன், இன்னைக்கு சொல்கிறேன். உன் சாபம் பழிக்குதா, ஏன் சாபம் பழிக்குதான்னு பார்க்குறியா? வைத்தெறிஞ்சு சொல்கிறேன். என் பிள்ளைய நான் 10 மாதம் சுமந்து வைத்த தொட்டு கையை வச்சு சொல்கிறேன். நீ நாசகதியாக நாசமாக தான் போவ, புரியுதா? ஏன்னா யார் மேலே கை வச்சிருக்கு தெரியுமா? இன்றைக்கி என் பையன் வந்து அதை காது கொடுத்து கேட்டான். நான் ஸ்பீக்கரில் போட்டுட்டு இப்போது காலையில் எழுந்திரிச்சு அவன் வேலைக்கு போகும்போது ஸ்பீக்கரில் போட்டு கேட்கும் போது அவன் காது கொடுத்து கேட்டான். அந்த கேள்வி இல்லை, ஒரு கேள்வி 2 கேள்வி இல்லை, அந்த கேள்வி கேட்டான் அவன். என் உன்னை, புரியுதா? உன்னை கேட்டான். அந்த நாரப்பைய, அந்த தேனாப்பைய, அவன் பேச்செல்லாம் எதுக்கு இங்கே போட்டுக்கிட்டு இருக்கீங்க அட்டைங்கன்ட்டான், புரியுதா? அவன் வாயில் உளுந்தவன் எவனுமே நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அது நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், ஓகேவா? அந்த மாதிரி இன்றைக்கி நீ அவன் வாயில் விழுந்துட்ட, காலையிலே விழுந்துட்ட, சரியா? சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, நீ என் மகனை சாகணும்னு சொன்னல, நான் அந்த அளவுக்கு கெட்டவல்ல, சரியா? அந்த அளவுக்கு நான் கெட்டவல்ல, நான் சொல்ல மாட்டேன். அந்த என் அப்பன் சிவன் இருக்கான்ல, அவன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் உண்மையிலே சிவன் கும்புறது உண்மையாக இருந்தால் அந்த சிவனே உன்னை பார்த்துப்பான், சரியா? உன் வீட்டில் நல்ல இலவுளும், நல்ல பெரிய இலவாகலும், பார்க்குறியா? வெயிட் பண்ணு, சரியா? நீ வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் உனக்கு நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், கூடிய சீக்கிரம், கூடிய விரைவில் நடக்கும்,
புரியுதா? புரியுதாடா பொட்டத்தலை? என் மௌனை பற்றியா பேசுகிற? அதுவும் அப்போ இல்லாத பிள்ளைய பற்றியா பேசுகிற? உனக்கு உனக்கு சரியா? அப்புறம் ஃபோட்டோ காட்டுனியே, மூஞ்ச காட்டுனியே, இன்றைக்கி செம்மையாக லைவ் போட்டிருக்கடா, செம்ம. சரியா? இதுக்கு மேலே உனக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா சொல்லி நிறைய தடவை நான் செய்யலை. சரியா? இன்றைக்கி கரெக்டாக காட்டியிருக்கேன். அதுவும் உன் பிள்ளைய பின்னால் வச்சுக்கிட்டே காட்டியிருக்கேன். அந்த பொம்பளை பிள்ளைய பின்னால் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். சரியா? அந்த லைவு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஓகேவா? நான் தான் பண்ணேன். ஓகே, இப்போ தான் பண்ணேன், விடிய காலையில் தான் பண்ணேன். நேற்று நைட்டு நீ பேசின லைவை இப்போ காலையில் பண்ணேன். சரியா? செம்மையாக இருக்கு. இதுதான் எனக்கு வேணும். இவ்வளோ நாளாக நான் வெயிட் பண்ணது இதுதான். வீடு எங்கே இருக்குன்னு கேட்டேன். ஊத்துக்கோட்டை. ஆவடியிலேருந்து 50 கிலோமீட்டர் தாண்டி. ஓகே, ஊத்துக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன். ஓகே, அங்கே போனால் சகல சம்பத்தும் உன்னை பற்றி அழகாக விலாவாரியாக சொல்லிட்டு வர எனக்கு முடியும். ஓகேவா? நான் வர வேண்டியதில்லை. புரியுதா? நான் வரவே வேண்டியதில்லை. யார் எங்கே எப்போ எப்படி போகணும், ஊத்துக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாரை அனுப்பணும், எப்படி போகணும், என்ன செய்யணும், ஐ நோ ஆல் டீட்டெயில்ஸ். ஐ நோ. சரியா? புரியுதாடா பொட்டத்தில்? இனிமேலுக்கு உனக்கு மரியாதையே கிடையாது. ஏண்டா உக்காந்துக்கிட்டு என்னை இப்படி பேசிட்டா, என்னை அப்படி பேசிட்டா, இப்படி பேசிட்டா, எங்கள் ஆத்தால இழுத்துட்டா, எங்கள் அப்பனை இழுத்துட்டா, எங்கள் அப்பன் கோமணத்தை இழுத்துட்டா, எல்லாத்தையும் சொல்கிறிய. ஏன் நீ பொம்பளைங்களை பேசும்போது உனக்கு தெரியலையா? என்ன மாதிரி ஒரு வயசானவங்களை நீ பேசும்போது உனக்கு தெரியலையா? கேவலமாக தேனான்னு பேசும்போதெல்லாம் உனக்கு தெரியலையா? பச்சையாக லைவ் போட்டு எங்களை களி ஊற்றும் போது உனக்கு தெரியலையா? அதே உன் குடும்பத்தை டச் பண்ணிட்டா, இல்லைங்கோ எங்கள் பொண்டாட்டி நல்லவங்கோ, எங்கள் அப்பா நல்லவங்கோ, எங்கள் அம்மா நல்லவங்கோ, எனக்கு அப்பார்ட்மெண்ட் இருக்குங்கோ, நார முண்டை கலப்ப பயல. இப்படி தானே எல்லாத்துக்கும் வலிக்கும். அது என்னடா பொட்டத்தில்? உனக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம், அப்படி இருக்கக்கூடாதுடா. கரெக்டாக நடந்துக்கூடா. பொட்டத்தலை, எந்த தேனா முண்டை உனக்கு சொல்லி கொடுத்து நீ பேசுகிறியோ, உன் ஃபோனில் என்னென்ன கால் இருக்கோ, கால் லிஸ்ட் இருக்கோ, யாருக்கு நீ அடித்து பேசுறிக்கோ, அது யாராக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச நபராக இருக்கட்டும், எனக்கு தெரியாத நபராக இருக்கட்டும், கூடிய சீக்கிரம் அதுக்கு விடிவு காலம் வரும். ஓகே, நீ இப்போ உன் கால் லிஸ்ட்டை அழிச்சா கூடியும் அதை க்ரைம் பிரான்ச்லேருந்து எடுக்க முடியும். ஓகே, வெயிட் பண்ணுடா மவனே ராசா, வெயிட் பண்ணு. எப்படி பிள்ளைய காட்டி லைவில் பேசுகிற? டே, நீ உண்மையிலையா நல்ல குடி நாணயமாக இருந்தா அந்த லைவெல்லாம் பப்ளிக் பண்ணுடா. பொட்ட நாரப்பையில தேனாப்பையில உங்கள் ஆத்தா உன்னை பல பேத்தோட இதை உள்ளுக்கு விட்டுக்கிட்டே உன்னை பத்திருப்பாளோ? ஐயோ தாங்க முடியலே அப்படின்ட்டு கண்டவனோட இதெல்லாம் உள்ளுக்கு விட்டுட்டு பத்திருப்பாளோ? அதனால தான் எல்லாத்த பற்றியும் பேசுகிறியோ? எல்லாத்த பற்றியும் வச்சு பார்க்காம பேசுகிறியோ? அப்படியா? உன் ஆத்தாளோட வச்சுக்கோ. உன் ஆத்தாளோட கூவை நக்குறியா? அதோட வச்சுக்கோ. உன் பொண்டாட்டிய கண்டவனுக்கு கூட்டி கொடுக்குறியா? அதோட வச்சுக்கோ. பத்தாத்துக்கு அப்புறம் வேண்டாம். சின்ன சிசுவெல்லாம் பேசக்கூடாது. சரியா? அதனால் நான் பேச மாட்டேன். சரியா? மற்றபடி உன் பொண்டாட்டிய தெருவில் போகிற நாய்க்கு குட்டி கொடு. தெருவில் போகிற நாய் நல்லா கலப்பிக்கிட்டு ஓடும் பாரு, அந்த நாய்க்கு குட்டி கொடு. ஏன்னா நீ ஒழுங்காக செய்ய மாட்டேற, தினமும் தண்ணியை போட்டுட்டு அப்படியே போய் மலர்ந்துக்கிற. அதனால் உன் பொண்டாட்டிக்கு செய்கிறதுக்கு ஆள் இல்லை. கூட்டிகிட்டு போய் தெருவில் நாய் கலப்பிக்கிட்டு ஓடும் பாரு, அந்த நாயை விட்டு பண்ண விடு. எப்படி பண்ண விடு. அப்படி போடே நாய் கூட போடே. உங்கள் ஆத்தால கூட்டிகிட்டு போய் நாய் கூட போடே. எப்படி நான் இப்போ இவ்வளோவும் பேசிடுவியான். ராத்திரியிலேருந்து பகல் வரைக்கும் பேசுவியான். பேசிட்டு நான் விட்டுட்டு போகிறேன்,
இதுக்கு மேலே 8 நிமிஷம் வீடியோ போட்டாலும் சரி, லைவ் போட்டாலும் சரி, நாளைக்கு வந்து மறுபடியும் கிழிப்பேன். ஓத்தா நீ பேசுவ, நாங்கள் பேசாமல் பொத்திக்கின்னு ஐயோ பொட்டத்தலை பேசிட்டான்டா, நம்ம பேசக்கூடாதுடா, அமைதியாக போகணும்டா அப்படின்னு சொல்லுவியா? நாங்கள் கேட்கணும் இல்லை? அப்படி தானே? நாங்கள் ஒரு முட்டாக்கு நீ சொல்கிறது தான் நாங்கள் கேட்கணும். ஐயோ பொட்டத்தலை சொல்லிட்டான், அமைதியாக சொல்லிட்டான், நம்ம பொட்டத்தலை சொன்ன மாதிரி நம்ம அமைதியாக போயிடுவோம், அந்த பொட்டத்தலை அதுக்கு மேலே நம்மளை பேச மாட்டான், நம்மளுக்கு பயமாக இருக்குது, வேதநாயகம்னா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லணுமா? ஏண்டா நேரப்பையில் நீ எல்லாம் ஒரு மனுஷன், அது என்னடா முகர ஐயோ சீ நாய குப்பை மேட்டில் படுத்துக்கிட்டு இருக்கிற நாய, நீ எல்லாம் என்னோட சுண்டு விரலுக்கு சமமாவியா? சீ உன்னை மாதிரி ஆளெல்லாம் என் வீட்டு உள்ளுக்கே விட மாட்டேன்டா, புரியுதா? உன்னை பார்க்கவே பயங்கரமாக இருக்கு. எப்படி பயங்கரமாக இருக்கு? உன் பல்லும், உன் வாயும், உன் மூஞ்சும், உன் மூக்கும், ஐயோ உன்னை கூடயும் ஒருத்தி படுக்கிறாள். ஐயோ என்னடா மூஞ்சி இப்படி முகரை எப்படி வச்சிருக்க? ஓ மை காட். ஆனால் எனக்கு அந்த பொட்டத்தலை தான் பிடிச்சிருக்கு. மொட்டையாக இருந்த பற்றியா அந்த பொட்டத்தலை பிடிச்சிருக்கு, இந்த பொட்டத்தலை பிடிக்கல. கேவலமாக கசுமாலமாக இருக்குது. லொங்கி கட்டி தான் திருவியோ? இது சில்வார்லாம் போட மாட்டியோ? சில்வார்னா ட்ரௌசர்லாம் போட மாட்டியோ? லொங்கி கட்டி தான் திருவியோ? சி ஐயோ பொட்டத்தலை இவ்வளோ கேவலமாக இருக்கேடா, வாழ்க்கை இவ்வளோ கேவலமாக இருக்கேடா. பொண்டாட்டியை தான் தெருநாய்க்கெல்லாம் கூட்டி கொடுக்குறேன்னா, ஆத்தால ஊர் பூரா கூட்டி கொடுக்குறேன்னா, அப்புறம் எதுக்குடா இப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிற? அசிங்கமா இல்லையாடா பொட்டத்தலை? நீ நைட்டு பூரா லைவ் போடுற, ஓகேவா? ஆனால் அதே கதையை பேசுகிற, சரியா? என் மாவன் கேட்டான், இப்போ நான் கொண்டு போய் விடும்போது என் மாவன் கேட்டான், எத்தனை பேர் அந்த லைவை பார்க்குறான்னு கேட்டான். நான் சொன்னேன், நம்ம ஸ்ட்ரைக் அடிச்சிருக்கோம், அது வந்து ஒன்றும் பதில் வரல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என் மாவன் கேட்டான், அந்த லைவ் எத்தனை பேர் பார்க்குறான்? நான் சொன்னேன், என்ன இருந்தால் ஒரு 2-3 பேர் பார்ப்பானுங்க, ஒரு 10 பேர் வியூஸ் கொடுப்பானுங்க, ஒரு 10 லைக் வரும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சீ அப்படின்னா அப்படியே சொன்னான். என்ன சொன்னான்? சீ இதுக்கு போய் அவன் இவ்வளோ இது பண்ணுறீங்க, இது அவன் பேசிட்டான்னு சொல்கிறீங்க. ஒரு குடிக்கார நாய் பேசுனா இதெல்லாம் வந்து மைண்ட்லேயே எடுத்துக்கக்கூடாது, ஜஸ்ட் லைக் தட், லெட் ஹிம் கோ அப்படின்னா. இதுக்கெல்லாம் போய் நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க, ஸ்ட்ரைக் அடிக்கணுன்றீங்க. அவன்லாம் ஒரு மனுஷனை, அவனை பற்றிலாம் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னான் பாரு, அது கெத்து, புரியுதா? நீ குப்பை நாரப்பைய, நீ குடும்பமே நார குடும்பம். என்னெல்லாம் உன் குடும்பத்தில் வந்து ஒரு நாளைக்கு வாழ சொன்னால் வாழ முடியாது. ஐயோ குடிக்கார குடும்பம், புரியுதா? டேய் ஒழுங்கா உன் முதுவை திரும்பி பாடுறா, சாக்கடையாக இருக்குடா. அந்த பிள்ளைய பார்த்தியாடா, அந்த குழந்தைய பார்த்தியாடா, அது பார்த்தியாடா? அப்பனோட பாசத்துக்காக ஏங்குதுடா, உன்னை வந்து பின்னாலேன்னு பார்க்குதுடா, பயப்படுதுடா அந்த பிள்ளை கிட்ட வர்றதுக்கு. பார்த்தியா இல்லையா? அதையும் மூஞ்சி எடுத்து வீடியோவில் போட்டிருக்கிய. நீலாம் உருப்பிடுவியாடா? முதல்ல நீலாம் நாசகதியாக போவடா. என்னடா சட்டையை தூக்கி கோலரை கட்டிட்டா நீ ஆம்பளையா? நீ பொட்டடா, புரியுதாடா? ஆம்பளைன்னா எப்படி தெரியுமாடா இருக்கணும்? பொண்டாட்டி பிள்ளைங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். என் புருஷன் என்ன 30 வருஷமாக தங்கமாக வச்சிருந்தான், புரியுதா? எந்த ஒரு குறையும் யார் வீட்டு வாசலையும் போய் மிதிக்காமல் 30 வருஷமாக ஹாப்பியாக சந்தோஷமாக நாங்கள் வாழ்ந்தோம். எப்படி தெரியுமா? அதுதான் புருஷனுக்கு அழகு, புரியுதா? அவன் சமைச்சு, அவன் மங்கு எடுத்து, அவன் பிளேட் எடுத்து, அவன் போட்டு எனக்கு கொடுப்பான், புரியுதா? நான் சாப்பிட்ட மங்க கழுவா கூட என்னை விட மாட்டான், புரியுதா? இது சத்தியமான உண்மை. என் புருஷன் என்னை பார்த்துக்கிட்டது இந்த 30 வருஷமாக என்னோட சாப்பிட்ட மங்க கூட என்னை எடுக்க விட மாட்டான். அவர் கழுவார்,
புரியுதா? ஆனால் நீ எல்லாம் புருஷன்னு சொல்லிக்கிறதுக்கு கேவலப்படணும், வேதனைப்படணும், வெக்கப்படணும். பொண்டாட்டி பிள்ளைங்கள கண்ணு முன்னுக்கு வச்சுக்கிட்டு அது என் பொண்டாட்டி இல்லை, என் அத்தை பொண்ணு, அந்த பின்னால் ஒரு பொம்பளை பிள்ளை நிற்கிது, அந்த பொம்பளை பிள்ளை என் பிள்ளை இல்லைன்ற செய் வெக்கமா இல்லடா? நீ எல்லாம் மனுஷன் வந்து உக்காந்து லைவில் மற்ற குடும்பத்தை பற்றி பேசுகிறிய, உனக்கெல்லாம் எங்கடா இருக்குது ரைட்ஸு? சொல்லு பார்ப்போம். கேவலமான ஜென்மம். டே, நீ நினைக்கிற நீ பேசுனா எங்களுக்கு வலிச்சிடும்னா? ஏண்டா, நீ ஒரு நல்லவனாக இருந்து நீ ஒரு வார்த்தை எங்களை பேசினீங்கன்னா எங்களுக்கு குத்தும் குடையும். ஐயோயோ இவன் இப்படி பேசிட்டானே அப்படின்ட்டு, புரியுதா? என்னையும் தான் சொன்னாலுங்க 7 குடி நாசமாக போயிடும்னு சொன்னாலுங்க, புரியுதா? 7 குடி நாசமாக போயிடும்னாலுங்க. இப்போ அவளுங்கெல்லாம் குடியே இல்லாமல் தரமட்டமாக இருக்காளுங்க, புரியுதா? தரமட்டமாக குடியே இல்லாமல் தரமட்டமாகிட்டாளுங்க, புரியுதா? ஒரு புள்ள பூச்சி பூண்டு எதுவுமே இல்லாமல் தரமட்டமாக இருக்காளுங்க, புரியுதா? என்ன சாபம் விட்டுவளுங்க. ஆனால் நான் நல்லா தான் இருக்கேன், சீரும் சிறப்புமாக நல்லா தான் இருக்கேன். என்ன, எங்கள் ஆத்துக்காரர் மேலே இருக்கார், நான் கீழே இருக்கேன், அவ்வளோதான், புரியுதா? அவர் அங்கேருந்து என்னை பார்த்துக்கிட்டு இருக்கார், ஆசீர்வாதம் பண்ணுறார். நாங்கள் எங்கள் குடும்பம் நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹாப்பியாக ஆண்டவன் புண்ணியத்தில் சந்தோஷமாக இருக்கார். இதோ என் தம்பி வந்து அவுட் ஸ்டேஷன் போயிருக்கார், ஹாப்பியாக இருக்கார். ஏன்னா என்னை தேடி வந்து மலேசியாவில் வந்து கிழிச்சிடுவாங்களா? எவ வந்து கிழிக்கிறா? வர சொல்லு. மலேசியாவில் கேலாய் ஏர்போர்ட், ஓகேவா? கேலாய் ஏர்போர்ட்டில் வந்து இறங்க சொல்லு. இறங்கிட்டு டாயின் ஒரு லைவ் போட சொல்லு. நான் இங்கே தான் வந்துட்டேன், அப்படி ஷான் கிராஃப்ட் இங்கே வா, நான் இங்கே வந்துட்டேன். எப்படி? கேரளா ஏர்போர்ட் என் இடத்துலேருந்து 30 நிமிஷமா? அரை மணி நேரம் ஓட்டம். நீ தான் உன்னை பார்க்கணும். நான் கேரளா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன், இப்போ இங்கே வா அப்படின்னு சொல்லு, சரியா? நான் படையோட பல தளபடியோட அந்த இடத்துக்கு வரேன், சரியா? என்னோட ஒரு மசுரை நீ பிடுங்கிட்டினா நீ ஒரு அப்பனாத்தாளுக்கு பிறந்தவன், புரியுதாடா? பொட்டத்தலை நாரப்பையில் அல்லூர் சாக்கடை ஓரம் மூத்திரத்தை அடிச்சுட்டு அங்கேயே படுத்து அங்கேயே அதே மூத்திர தண்ணியை எடுத்து குடிக்கிற நாய் உனக்கு நான் போட்டியா? சொல்லு பார்ப்போம், நான் போட்டியா? போடா நார கூணாமவனே. நீ எல்லாம் வந்து இப்போ நான் இன்னைக்கு பேசுகிற லைவ் இருக்கு பார்த்தியா? நீ கேட்டு நொந்து இந்த வீடியோவை கேட்டு சாகணும், புரியுதா? பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்துக்க தெரியாத ஒரு ஆம்பளையே கிடையாதுடா, பொறுக்கிடா. என்னடா நீ அப்பனை பற்றி பேசுகிற? அவர் எங்கள் அப்பா இல்லையா? அவரை நான் பார்த்துக்கணும் இல்லையா? அதே சித்தா பூனாமாவ தான் அன்னைக்கு உன்னை வந்து கழுவி விளக்கமாக தடுத்து அடித்தா. நீ குடி போதில் அவள் வீட்டுள்ள போன உடனே விளக்கமாக தடுத்து அடித்தா. பைக் வாங்கின காசை கொடுறா தேனாப்பையில முண்டப்பையில, எதுக்குடா வீட்டுள்ள வந்தன்ட்டு விளக்கமாக தடுத்து அடித்தா, புரியுதா? அதை நாங்களாம் கண்ணால் பார்த்தோம், என்கிட்ட ரெக்கார்டிங் இருக்குது, புரியுதா? ரொம்ப நல்லக்குடி நாணய மாதிரி எங்கள் அப்பனை பேசிட்டா. எங்கள் அப்பனை கோமணத்தை, ஆமாம் அவன் கோமணம் தான் கட்டியிருந்தான்னு சொல்லுவேன். கோமணம் கட்டாமல் என்ன பெரிய டாப் டக்கர் மாதிரி ஜீன்ஸாக போட்டுருந்தான் அவங்க அப்பன். கோமணம் தான் கட்டியிருந்தான். அந்த கோமணத்தை துவைச்சானா இல்லையான்னு கூட தெரியல. பூ நாரப்பயல, நீ எல்லாம் வந்து உக்காந்து முதல்ல உன் முகர கட்டைய போய் மூஞ்ச போய் கண்ணாடியில் பாடுறா. முதல்ல நீ நல்ல குடி நாணயம் அந்த மூஞ்ச போய் கண்ணாடியில் பாடுறா நாரப்பையில். அப்புறம் வந்து நொடுப்புன்னு சொல்லுவேன். கோத்தா ஜனவரி வந்துட்டான் உக்காந்துக்கிட்டே. என்னடா அதையே ரிப்பீட் பண்ணுற? அதே டைலாக்க, சேம் டைலாக்க. கோத்தா உங்க அம்மா, உங்க அம்மாவை அடிபட்டு செத்துருவான். ஷான் கிராஃப்ட் என்னை பற்றி நீ பேசினா உன் அம்மாவை கண்டிப்பாக அடிபட்டு செத்துருவான் அப்படின்ட்டா நாங்கள் பயந்து, ஐயோ பொட்டத்தலை வாயாலேயே ஒரு வார்த்தை சொல்லிட்டானே, நம்ம மவன் செத்துடுவானே, ஐயோ. நம்மளாம் வந்து உயிருக்கு பயந்தவங்க இல்லை, மயிரே ஒன்றாச்சு, புரியுதா?
மயிரே ஒன்றாச்சு. நீ எல்லாம் ஒரு குடிக்காரம் அவன் சொல்லி அதெல்லாம் நடந்துச்சுன்னா இங்கே பார்த்தியா என்னோட விநாயகரப்ப இல்லைன்னு அர்த்தம். ஒரு குடிக்கார நாரப்பைய சொல்லி இதுக்கெல்லாம் உண்மையாக நடந்துச்சின்னு சொன்னால் நீ எல்லாம் இல்லைன்னு அர்த்தம். அப்பனை விநாயகரா உன்னை தான் சொல்கிறேன். சரியா? புரியுதா? இந்த குடிக்காரன் பேசி நம்மளுக்கெல்லாம் ஒரு முடிவு வருதுன்னா அப்போ நீ எதுக்கு? புரியுதா முருகா? புரியுதா விநாயகா? சாரி சொல்லிட்டேன், உன் தம்பி சொல்லிட்டேன். சரியா? புரியுதாடா பொட்டத்தலை? உன்னை தான் சொல்கிறேன். சரியா? அதனால் நீ இந்த மாதிரி லைவ் போடக்கூடாது, வீடியோ போடக்கூடாது. யார்ரா நீ? நீ சொல்லி நான் வீடியோ போட மாட்டேன், நீ சொல்லி நான் லைவ் போட மாட்டேன்னா, நீ சொல்லி நான் செஞ்சேன்னா செய்யக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த சரி அவன் பொட்டத்தால் சொல்லிட்டானே, குஞ்சு இல்லாதவனை சொல்லிட்டானே. குஞ்சு இல்லாதவன் நம்மளை பற்றி நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கான், நம்ம கேட்காம இருக்கலாமா அப்படின்னு நான் நினச்சேன்னா நான் ஒரு அப்பா ஆத்தாளுக்கு பிறக்கல. புரியுதா? நீ எதை செய்யக்கூடாதுன்றியோ அதை தான் நான் செய்வேன். ஓகேவா? சரியா? நீ லைவ் போடக்கூடாதுன்னா நான் போடுவேன், நீ வீடியோ போடக்கூடாதுன்னா நான் போடுவேன். ஒரு நாளைக்கு 3 வீடியோ 4 வீடியோ போடுவேன். எப்படி? எனக்கு கண்டென்ட்டுடா. நீ என்ன பேசுறியா? நீ அதுக்குன்னு மூலையில் உட்காந்துட்டு அழுவேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் அழுவ மாட்டேன். ஓகேவா? நீ என் புருஷனை பற்றி பேசினாலும் சரி, இனிமேல் யார் என்னை பற்றி பேசினாலும் சரி, ஐ எம் அ ஸ்ட்ராங் லேடி. ஓகே? ஐ கான்ட் டாலரேட் வித் தீஸ் ஆல் புல்ஷிட் பீப்பிள். ஓகே? புரியுதா? நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் நான் உங்களுக்கு சமாதானமாக போவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீ ஒன்று சொன்னால் நான் 10 செய்வேன். ஏன்னா என்கிட்ட நியாயம் இருக்குது, நேர்மை இருக்குது. ஓகேவா? கண்டவனோட இதுக்குள்ளே போய் பூந்துக்கிறவன் இல்லை, நான் தில்லா கெத்தாக நிற்கிறவன். புரியுதா? அப்புறம் என்னமோ சொன்னேன், அந்த வீடியோலாம் எடிட்டிங் பண்ணி நான் தான் ஈஸ்வரிக்கு கொடுத்தேனா? அப்படியா? ஏன் ஈஸ்வரி இன்னைக்கு சொல்கிறேன், நான் கேட்குறேன். நானா அந்த விஷயத்தெல்லாம் பண்ணேன்னு? அவங்க அந்த ஃபோட்டோ போட்டதே எனக்கு தெரியாது. அந்த லைவில் அந்த ஷார்ட்ஸில் அந்த ஃபோட்டோவை எடிட்டிங் பண்ணி போட்டதே யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்களே என்கிட்ட சொன்னாங்க, ஷார்ட்ஸை போய் பார்த்தீங்களான்னு. நான் போய் பார்த்தேன். அதுலேயும் நான் தானா? சரி, நான் தான் பண்ணேன். பெண்ணா? என்னடா பண்ணுவேன்? போட்டா தலை 1008 பொட்டா போடுறேன்னே. உனக்கு எங்கேயாவது சுண்ணி கிளம்புதா? இல்லை சொல்லு, எங்கேயாவது கிளம்புதா? சூனா கிளம்புதா? சொல்லு பார்ப்போம். என்னடா 1008 ஷான் கிராப்ன்ற? என்ன ஷான் கிராப்னு சொல்லிட்டா? என்ன பண்ணிடணும்? என்னடா பண்ணணும்? எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. சரியா? எங்கே வைக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும் மாப்பு. புரியுதா? புரிஞ்சிக்கோ. வெயிட் பண்ணு ராசா, வெயிட் பண்ணு ராசா மன்மத ராசா. நீ இல்லை. புரியுதா? நான் மன்மத ராசாவை சொன்னேன், ஒன்றும் இல்லை. நீ பொறுக்கி உன் மூஞ்ச பார்த்தாலே வாந்தி வருது, வாமிட்டாக வருது. ஓகேவா? சரியா? அதனால் இந்த வீடியோவை பார்த்து சந்தோஷமாக செத்துப்போ. இல்லையா? இன்றைக்கி ராத்திரி கிளி. ஓகேவா? ஐ டோன்ட் மைண்ட். ஓகேவா? நான் நிம்மதியாக பற்றியா, நான் நேற்று ராத்திரி ஈஸ்வரி லைவ் முடிய கொஞ்ச நேரம் இருக்கும்போது தூங்கிட்டு இப்போ காலையில் ஏஞ்சி தான் பார்த்தேன் உன்னோட லைவை. இங்கே மலேசியா டைமுக்கு 6:10க்கு பார்த்தேன். 6:10க்கு பார்க்கும்போது என் மகன் என்னை லவ்வோன்னு கச்சிட்டான். ஓகேவா? இதெல்லாம் காலையிலே பார்க்குறீங்களா அப்படின்ட்டான். புரியுதுங்களா? அந்த மாதிரி சிங்கத்தை வளர்த்து வச்சுருக்கேன். புரியுதா? அதனால் நீ என்னத்தான் சொல்லு. சரியா? என்னால் கெட்டு போய் நொந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் பார்த்துட்டேன். நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். அதே மாதிரி உன் குடும்பம் நாசகதியாக போகும். வெயிட் பண்ணு, வெயிட்ரா ராசா, வெயிட்டு. ஓகே? சரியா மக்களே? ஓகே, பாய் மக்களே. சாரி மக்களே. என்னடா காலையிலே இந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ்லாம் பேசுகிறான்னு நினைக்காதீங்க. ஏன் தெரியுமா? என்ன ஒருத்தன் பேசினானா அதுக்கு பதில் அடி கொடுக்கலன்னா நான் பொம்பளையே கிடையாது. ஒரு
புரியுதுங்களா? நைட்டு பூரா வச்சு செய்வானா. நான் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோ போடுறேன், ஓகேவா? அது அவனுக்கு சமர்ப்பிக்கிறேன், அந்த வார்த்தைகளுக்கு அவனுக்கு சமர்ப்பிக்கிறேன். அவன் நாண்டுக்கிட்டு குத்திக்கிட்டு கீழே உள்ளதை கலப்பி விட்டுக்கிட்டு ஆட்டட்டும். அதுதான் எனக்கு வேணும், புரியுதுங்களா? சரிங்களா மக்களே? நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. இருந்தாலும் இதெல்லாம் விட்டுட்டு போக எனக்கு மனசு வரல. சரிங்களா? எப்படின்னா இப்போலாம் எனக்கு கவலையே இல்லை மக்களே. எப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? இந்த நான் வருத்தப்படுறதோ அழுவுறதோ இதெல்லாம் இல்லை. ஏன் தெரியுமா? என்னோட இதுதான் தமிழங்களோட புத்தின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, புரியுதா? இப்படி தான் தமிழவங்க பேசுவாங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நல்லா கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன். சரியா? எல்லா தமிழவங்களும் அப்படி தான் பேசுகிறாங்க. நீங்கள் பாருங்கள், என்னோடய புருஷனை பற்றி இழுக்கிறாங்க, இல்லைன்னா என் பிள்ளைய பற்றி இழுக்கிறாங்க, இல்லைன்னா என் குடும்பத்தில் சார்ந்தவங்க எல்லாத்தையும் இழுக்கிறாங்க. என்கிட்ட பேசுகிறதுக்கு தைரியம் இல்லை, என்னை பற்றி பேசுகிறதுக்கு தைரியம் இல்லை. என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் புருஷன், செத்துப்போன என் புருஷனை பற்றி இப்படி தான் பேசுகிறாங்க. அதுதான் தமிழ்நாட்டோட கலாச்சாரம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, புரியுதுங்களா? அவங்களுக்கு எப்படின்னா ஒருத்தவங்களை கேவலப்படுத்தி பேசுறது தான் சந்தோஷப்படுறாங்க. அந்த மாதிரி நானும் கேவலப்படுத்திட்டு போகிறேன், ஓகேவா? ஏன்னா இந்த பொட்டத்தில் இவனா என்னை பேசலைன்னா நானும் இன்ன வரைக்கும் அவனை பேசியிருக்க போகிறதில்ல. இவன் தான் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு லைவும் என்னை பற்றி பேசி 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 பொழப்ப நடத்திட்டு இருக்கான், புரியுதுங்களா? கேவலமான ஜென்மத்திலே ஜென்மம் இவன் தான், புரியுதுங்களா மக்களே? அதனால தான் நான் பேச வேண்டியதாக போச்சு. ஸோ ஏதோ தப்பு தண்டா இருந்தால் மன்னிச்சுக்கோங்கோ, ஓகேவா? பாய் பாய், டேக் கேர். மீண்டும் சந்திப்போம். அப்புறம் லைவில் சந்திப்போம் 9:30 மணி லைவில். சரியா? 9:30 மணியா? 9 மணி லைவில். சரிங்களா? பாய். உங்கள் டைம் 9 மணி. பாய் மக்களே, பாய். லவ் யூ.